ஒரு விஷமத்தனமான, ஒரு அயோக்கியத்தனமான, ஒரு விபச்சார ஊடகங்கள் வழியாக இன்றைக்கி நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு களங்கம் விளைக்கின்ற அளவுக்கு ஒரு மீடியா செயல்படுதுன்னா எந்த அளவுக்கு இவர்களுக்கு பணம் கைமாறி இருக்கணும், இவர்களுக்கு அஜெண்டா கொடுக்கப்படும்னு நல்லா தெரியுது. தொடர்ந்து இந்த 3 மாத காலமாக அரசியலில் யாருடன் கூட்டணி, இவர்கள் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார்கள், இவர்கள் நிலைப்பாடு என்னென்ன, இவங்களுடைய டீமே இதுதான் வேலை செய்யுது. ஆனால் நாம் யார் கூடயும் கூட்டணி வைக்கல, யார் கூடயும் பேச்சுவார்த்தை நடக்கல. ஆனால் பாமக 3 கட்சியோட கூட்டணி நடத்துது. விடுதலை சிறுத்தைகள் திரும்ப திமுக விட்டு வெளியேறினா நமக்கு எந்த பக்கம் அதிகாரம் கிடைக்கும்னு பார்க்குது. ஒவ்வொரு கட்சியும் தனக்கான நிலைப்பாடு எடுக்கும்போது தேமுதிக அதற்கான நகர்வை நகரும்போது எவ்வளவு ஒரு வன்மையாக, ஒரு வக்குரமான புத்தியோடு நம்ம இழிவுபடுத்த வேண்டும் என்று செயல்படுத்துகிறான் பாருங்கள். தொடர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை, நம் இயக்கத்தை முடக்கணும்னு ஒரு பெரிய கூட்டமே காத்து கொண்டிருக்கு. இன்றைக்கி சமூக மீடியாவில் உட்கார்ந்து கொண்டு மணியன் இவங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், பேர் சொன்னால் கூட நமக்கு தான் அவங்க வந்து பெரிய ஆளாக்கிரமே இருக்கும். எவ்வளோ ஒரு கீழ்த்தனமாக இந்த கட்சிக்கு என்ன கொள்கை இருக்குது, எங்கே போகுது இந்த கூட்டணி, யாரோட முடிவு பண்ண போகிறாங்க, குடும்ப கட்சி அப்படின்ட்டு சர்வசாதாரணமாக இதை வந்து சொல்லிட்டு போகிறோம். ஆனால் இருக்கிற கட்சியிலே கொள்கை கொண்ட கட்சி தேமுதிக தான். உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை, இது சொல்லோடு மட்டும் இல்லாமல் இன்று வரை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய இயக்கம். எத்தனையோ சான்றிதழ்களை பொதுமக்கள் பார்ப்பார்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எத்தனையோ நலிவடைந்த, சமூகத்தில் பின்தங்கிய, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கூட உதவிகள் கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருப்பவர், யாருக்கும் தெரியாமல் வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியாமல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தை இன்றைக்கி சர்வசாதாரணமாக ஒரு மக்கள் மத்தியில் ஊடகங்கள் வழியாக தரம் தாழ்ந்து விமர்சித்துக் கொண்டிருக்கும் இந்த இயக்கங்களை, இந்த இயக்குவர்களை நாம் முறியடிக்க வேண்டும் என்றால் நம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாண்புமிகு புரட்சித் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் இன்று முதல் நமக்காக தெரிந்தவர்களை, பார்ப்பவர்களை, நம்முடன் இருப்பவர்களை, நமது அங்கங்களை நமக்காக வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு சக்தியாக உருவெடுக்கிறதுக்கு மூலமாகத்தான் நாம் இந்த நகர்வை எடுக்க முடியும். நம் கட்சிக்கு 2ஆம் கட்ட தளபதிகள் நிச்சயம் அவசியம் தேவை. அவர்களை உருவாக்க வேண்டியது நம் கழகத்தினுடைய தொண்டர்கள் வேலை. உங்கள் மாவட்ட செயலாளர்கள், உங்கள் பகுதி செயலாளர்களை, உங்கள் கள நிர்வாகிகள், வட்டச் செயலாளர்களை, பகுதி கழக நிர்வாகிகளை நீங்கள் வலுப்படுத்துவது மூலமாக, அவர்களை முன்னிலைப்படுத்துவது மூலமாக நம் கட்சியை வலுப்படுத்த முடியும். கட்சி வலுப்பட்டால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய கரங்கள் வலுப்படும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது என்பது இல்லாமல் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் விஜயகாந்தை போல பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பகுதி செயலாளர்களையும், வட்டச் செயலாளர்களையும் விஜயபிரபாகரனை போல பார்க்க வேண்டும். அப்போதுதான் நம் கட்சி வலிமை அடைய முடியும். நம் கட்சி வலிமை அடைந்தால் தான் மரத்தின் நிழலில் ஓய்வு பெறும் முகம் தெரியாதவர் என்பது போல இந்த மக்கள் நிழல் பெறுவார்கள், வலிமை பெறுவார்கள், அவர்களுக்கான தேவை பூர்த்தியாகும். எனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் இந்த விஷமி செய்திகளை வரும்போது அதற்கு எதிர்ப்பாக பதிவு போடுங்கள். அவர்களை எது உண்மை என்பதை இந்த மக்களுக்கு செய்ய வேண்டியது உங்கள் கடமை. ஒவ்வொருவரும் பணியாற்றினால் மட்டும்தான் வரக்கூடிய 2026 தேர்தலில் நாம் முன்னால் முதன்மையாக சட்டமன்றத்தில் இருக்க முடியும் என்று நாளை அரசு நமது முரசு வலிமைப்பட்டால் மக்களின் தேவைகளும் வறுமையும் ஒழித்து தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு மக்கள் சுபிட்சமாக பொற்கால ஆட்சியை நோக்கி வழங்கிட முரசு சின்னத்திற்கு வாக்கை தாரீர் என்று கேட்டு ஒவ்வொருவரும் பயணிக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.